ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமையாஸ் கிச்சன். 3 ரெசிபி ரொம்ப குயிக்காக பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் இருக்குது, பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு லெமன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பேச்சுலர்ஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம். 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பவுட்ரு பண்ணிக்கணும். பவுட்ரு பண்ணியாச்சு. அதோட 6-7 பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைஸு தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுக்கணும். பவுட்ரு பண்ணதை சேர்த்துக்கணும். லெமன் ரசம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு லைக் போட மறந்துடாதீங்க. மல்லித்தலை சேர்த்துக்கணும். ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தாளித்து விட்டுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, காய்ந்த மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கணும். அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ரசம் கூட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரசம் 3 பேர் தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். நல்லா சூடாக ரசம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் லைட்டாக கொதிச்சு வருதில்ல, அப்போ ஒரே ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக இன்னொரு பாதி லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். கொதிச்சு வரக்குள்ளே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான், லெமன் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக நிறையா மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. ரசம் அவ்வளோ மணமாக இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா தான் தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரீசெண்டாக மைசூர் ரசம் ரெசிப்பியும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஊருக்கு போயிருந்தப்போ என் நாத்தனார் தான் செஞ்சாங்க இந்த நார்த்தங்காய் ஊறுகாய். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்த்தங்காவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. கல் உப்பு சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து 4-5 விசில் விட்டு எடுக்கணும். நல்லா வேக வச்சு எடுத்துடணும். விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. 3-4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். புளி கொஞ்சம் நிறையா ஊற வச்சுக்கணும், அதை சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும். உப்பு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 20 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. கப்பால் 1 கப் சேர்த்துக்கலாம். புளிப்பு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க.
புளிப்பு பத்தில் பேலன்ஸ் வச்சுருந்தாங்க, அதையும் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரும். இது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். நிறைய செஞ்சு எல்லாரும் ஆள் கொஞ்சம் எடுத்துக்குவோம். நான் வரக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் கலந்துருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நார்த்தங்காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குடைமிளகாய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா வதக்கி விட்டுறணும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. ரசம், பருப்பு சால்னாலாம் செஞ்சிங்கன்னா இந்த முட்டை பொரியலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த கலர் குடைமிளகாய் இருக்கோ 1 கப் சேர்த்துக்கோங்க, சின்னதாக கட் பண்ணி. குடைமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். குடைமிளகாய் நல்லா வதங்கிருச்சு. 3 முட்டை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். முட்டையை சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணி விடக்கூடாது. தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்து உடனே மிக்ஸ் பண்ணாமல் இப்போ தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி சுட்டிங்கன்னா உள்ளார ஸ்டஃப் பண்ணி கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். குடைமிளகாயும் முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லித்தலை சேர்த்துக்கணும். குடைமிளகாய் முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.